என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை அஷ்டமியினுடைய இந்த வியாழக்கிழமையில் என் பிள்ளைக்கு வெற்றி விடியலை கொண்டு உன் வராகியானவள் நான் மனமகிழ்ச்சியோடு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய கெட்ட நேரமானது முடிந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது, எப்பொழுது இதற்கான காலநிலை அதிகமாகிக் கொண்டிருக்கின்றதோ அந்த நேரத்தில் இந்த வராகி என்னை நீ அதிகமாக காண்பாய். இந்த தாயானவளை அடிக்கடி காண வேண்டிய சூழ்நிலை உனக்கு ஏற்படும். இப்பொழுது அப்படித்தான் என் பிள்ளை, உனக்கு வாழ்க்கையில் அதிகமாக நீ என்னை காண ஆரம்பித்து விட்டாய். என்னை உனக்குள் ஒருவராக நினைக்கத் தொடங்கிவிட்டாய். இப்படி நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பல பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எல்லாவற்றையுமே தவிடுபொடியாக்கி உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களையும் நீ பெற்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை ஒரு நாளும் உன்னால் மறுத்துவிட முடியாது. என் தங்கமே, கஷ்டத்தை எல்லாம் ஓர் ஓரத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நாளிலும், அதிலும் அதிசக்தி வாய்ந்த நாளில் தெய்வங்களை வழிபட்டு அந்த நாளில் நாம் தெய்வத்தினுடைய ஆசைகளை முழுமையாக பெற்றுவிட்டால் போதும் என்று நீ எண்ணினாலே போதும். என் பிள்ளையே, தெய்வம் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த மனிதர்கள் வேண்டுமானால் ஒருவருக்கு செய்ய நினைப்பதிலிருந்து பின்வாங்கி விடலாம். ஆனால் தெய்வம் இதை உனக்கு தர வேண்டும், இதை உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு ஒரு நாளும் அதிலிருந்து பின்வாங்கி விடுவதில்லை. என்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் நடத்தவிட வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அது நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வத்தின் மீது வைக்கின்ற நம்பிக்கையில் எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லாமல் அது உண்மையான அன்பாக இருக்குமாயின் உன்னுடைய வேண்டுதல்தான் முதலில் நிறைவேறும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, கஷ்டங்களை எல்லாம் கடந்து தெய்வத்தின் மீது ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை கொண்டு என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, நீ நினைக்கலாம், அம்மா நம்மளை இத்தனை காலமும் கண்டும் காணாமல் விட்டு விட்டாள் என்று. ஆனால் உண்மை என்னவென்று உனக்கு அறிந்திருக்கவில்லை. அது அறிந்திருந்தால் என் பிள்ளை, இது போன்று நீ நினைத்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் இந்த தாயானவள் உனக்காகப்பட்ட கஷ்டங்கள், உனக்காகப்பட்ட அவமானங்கள் என்னவென்று உனக்கு தெரியாது. என் பிள்ளையே, உன்னை சோதிப்பதாக நினைத்து அவர்கள் என்னைத்தான் திட்டுவார்கள். இப்படித்தான் பல கஷ்டங்களை உனக்கு பதிலாக தூக்கி நான் சுமந்திருக்கின்றேன் என்பதனை மறக்கக்கூடாது. ஏதேனும் ஒரு நல்ல நாள் வரும் பொழுது அந்த நாளில் உன் வாழ்க்கையை சற்றென்று தூக்கி விட்டு விடலாம், நல்ல நிலைக்கு வந்து விடுவாய் என்பதுதான் அம்மாவினுடைய நோக்கமாக இத்தனை காலமும் இருந்து வந்தது. என்னுடைய இந்த நோக்கம் உன் வாழ்க்கையில் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று யோசிக்கும் பொழுது இதற்கான காலநிலை கூடி வரவில்லை என்பது விதியாக இருந்தது. இப்பொழுது அந்த நேரமும் மாறி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. பல கஷ்டங்களை கடந்து வந்த என் பிள்ளைக்கு இனிமேல் சந்தோஷமான பல நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. எதற்காக இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாய், எதற்காக இத்தனை சோதனைகளை அனுபவித்தாய் என்பதற்கெல்லாம் உனக்கு முதலில் நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. முதலில் என் பிள்ளை, நீ யார் என்று உணர வேண்டும். எந்த ஒரு விஷயமானாலும் உன்னுடைய நிலைமை என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
மற்றவர்களுக்கு உன்னால் நல்லது செய்ய முடியுமா முடியாதா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் முடியும் என்றால் என் பிள்ளை அதிலிருந்து நீ ஒரு நாளும் பின்வாங்கிவிடக் கூடாது. மற்றவர்கள் உதவி என்று கையேந்துகின்ற நிலைக்கு ஒரு நாளும் நீ வைக்கக்கூடாது. இவர்களிடத்தில் எல்லாம் நாம் கேட்டாலே நமக்கு நிச்சயமாக உதவிகளை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை மற்றவர்களுக்கு வர வேண்டும். என் பிள்ளையே, இன்று அஷ்டமி நாள் என்பதனால் கால பைரவரை வழிபட வேண்டிய நாள் அல்லவா? என் பிள்ளை, இன்று அவரின் புகைப்படம் இல்லை, வழிபட தெரியவில்லை என்றால் சிவபெருமானை நீ வணங்கினால் போதும். என் பிள்ளையே, உனக்கான விஷயங்களை எல்லாம் தெய்வத்திடம் இருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. தெய்வத்திற்கு உகந்த நாட்களில் தெய்வத்திற்கு வேண்டியதை எல்லாம் செய்து தெய்வத்தினுடைய கவனத்தை உன் பக்கம் நீ ஈர்த்து கொண்டு வர வேண்டும். நமக்கென்று இருக்கின்றார்கள் நம் தெய்வங்கள் என்பதனை நீ மனதிற்குள் நிலை பெற்று நிற்கச் செய்ய வேண்டும். எல்லோருடைய அன்பினையும் ஆசிகளையும் என் பிள்ளை முழுமையாக நீ பெற்று கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லா நேரத்திலும் நான் உன்னோடு வருகின்றேன் என்பதை விட எல்லா தெய்வங்களும் உன்னோடு வருகின்றார்கள் என்கின்ற நிலையில் நீ வைத்திருக்கின்றாய் என்ற மனநிலை இனி உனக்கு வர வேண்டும். ஒவ்வொருவரினுடைய சில சுயநல எண்ணங்களால் குடும்பம் தனியாக பிரிந்துவிடும். அதுபோல எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களினுடைய சுயநலத்திற்காக குடும்பம் என்பது ஒரு நாளும் பிரிந்துவிடக்கூடாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையை நீயும் உருவாக்கிவிட வேண்டும். பிரச்சனைகள் பெரிதாக வருகிறதே அம்மா, நான் என்ன செய்வது? நான் மட்டும் எதுவும் சொல்ல முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றேனே என்று என் பிள்ளை நீ யோசிப்பாயானால், என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் விடிவு காலம் வந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு இத்தனை பெரிய சோதனை வாழ்க்கையில் வரும் பொழுது இதற்கு பின்னால் உனக்கு மனநிறைவான செய்தி ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வர நான் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அதுபோலத்தான் நீயும் ஒவ்வொரு விடியலையும் வெற்றி விடியலாக்க உன்னாலான முயற்சிகளை நீ கவனமாக செய்ய வேண்டும். எந்த நேரத்திலும் உன்னுடைய முயற்சியில் இருந்து நீ பின்வாங்கி விடக்கூடாது. நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்று நான் சொல்லிவிட்ட பிறகு கூட என் பிள்ளைக்கு அதில் அவ்வளவு எளிதாக நம்பிக்கை என்ற ஒன்று வந்து விடுவது கிடையாது. ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் மட்டும்தான் அதை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்வாய். அதுபோல இன்று நான் உனக்கு நல்ல விஷயங்கள் பலவற்றை நடத்தி கொடுக்கின்றேன். நீ செய்கின்ற செயல், நீ செல்கின்ற பாதை என்று எல்லாவற்றிலும் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. நல்லது எல்லாம் உன்னை தேடி தானாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற வராகியை ஒரு நாளும் நீ தவிர்த்து விடாதே. அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். அம்மாவின் வார்த்தைகள் உன் மனதினை நிச்சயமாக மாற்றும். உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தெல்லாமோ மீண்டு வரத் தொடங்கிவிட்ட உனக்கு இனி வர இருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகளை கடந்து வருவது ஒன்றும் அத்தனை எளிதான விஷயம் கிடையாது என் பிள்ளை. அதனால் உண்மையில் அன்பும் அக்கறையும் கொண்டு இந்த மனிதர்களின் மீது பெரிதளவில் கணக்கெடுத்து கொள்ளாமல் தெய்வத்தை மட்டும் துணை என்று நம்பி செய்கின்ற செயலை தெளிவாக செய்து வா. நான் உன்னை அரவணைத்து உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்கின்றேன். ஒரு நாளும் இந்த மனிதர்கள் போல அம்மா உன்னை நட்டாற்றில் விட்டுவிட மாட்டேன். உன்னை கரை சேர்த்த பிறகுதான் அம்மா ஓய்வேன் என்பதனை மறந்து விடாதே.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.